31ஆம் தேதி அந்த பேரணி இப்ப தள்ளி வச்சிருக்கீங்க. மாநகர காவல்ல வந்து அனுமதி தள்ளி அதனால தள்ளி வச்சிருக்கீங்க. இல்ல அனுமதி தரலன்னா நாங்க கோர்ட்டு தானே போவோம். தள்ளி வைக்கிறதுக்கு விசிக மாநாடு தள்ளி சென்றது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். 31ஆம் தேதி அந்த பேரணி இப்ப தள்ளி வச்சிருக்கீங்க. மாநகர காவல்ல வந்து அனுமதி தள்ளி அதனால தள்ளி வச்சிருக்கீங்க. இல்ல அனுமதி தரலன்னா நாங்க கோர்ட்டு தானே போவோம். தள்ளி வைக்கிறதுக்கு இன்னும் நாங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, கூடுதலா பிற ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. மாவட்ட வாரியாக செயற்குழு கூட்டங்களை நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் இல்லை என்ற தகவலை முன்னணி பொறுப்பாளர்கள் என்னிடத்தில் எடுத்துரைத்தார்கள். ஆகவே குறுகிய கால இடைவெளியில் இதனை வெற்றிகரமாக செய்ய இயலாத சூழல் இருக்கிறது என்பதை முன்னணி பொறுப்பாளர்கள் சொன்னதன் அடிப்படையில் தள்ளி வைத்திருக்கிறோம். அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிகள் சொல்றாங்க. திமுக எதிர்க்கணும்னா எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்ட்டு பல துறைகள் அந்த மாதிரி வந்து விரும்ப ஆரம்பிச்சு அனைவரும் ஒன்று சேர்த்து தான் திமுக அது எதிர்கட்சிகளுடைய கடமை அல்லது எதிர்கட்சிகளுக்குரிய ஒரு செயல் திட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது. எதிர்கட்சிகள் இன்னும் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தையே எட்டவில்லை. அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடருமா என்று தெரியாது. அதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக இன்னும் அது பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தேமுதிக என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நடிகர் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியிலே இணைப்பது என்றெல்லாம் செய்திகள் பேசப்படுகின்றன, சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா? அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா? அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லுவாரா? தெரியாது. எதிர்கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் உருவாவதற்கு போதிய முகாந்திரங்கள் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.